தொலைச்சிருக்கான். அருவம்புல தட்டி கீழே வந்து செத்து போயிருக்கான். அப்படி இருக்காங்க. ஆமா. அதனால நம்ம வாயில வரக்கூடிய வார்த்தைகள் எப்போதுமே நல்ல வார்த்தைகளா இருக்கணுமா. எதுனாலும் நல்லதான் பேசணும். நாம சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பலிக்கும் இருக்காங்க. அதேதான். சொல்லும் வார்த்தை பலிக்கும்னா ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வாழ்ந்து வந்தாங்க. சரி. அவங்களுக்கு ஒரு 7 வருஷமா பிள்ளை இல்லாமலே இருந்துச்சாம். சரி, சந்தோஷம். இது உண்மையிலே நடந்த சம்பவம். அப்ப 7 வருஷமா பிள்ளை இல்லாமலே இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு மனசே கேட்கல. ஏன் கேட்கலன்னா பிள்ளை இல்லைன்னு பேசுவதை கேட்டு ரொம்ப நொந்து வருத்தப்பட்டு எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கு, நீங்களாவது என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா நீங்க இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த கணவனை வந்து இந்த அம்மா இருக்க விடாம எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப 7 வருஷமா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க அந்த அம்மாவுக்கு வயதாகி விட்டது. வயதாச்சு போச்சுன்னா உடம்புக்கு முடியாம போயிரும் இல்லையா. அப்ப 7 வருஷமும் தாண்டி ஒரு நேரத்துல அந்த அம்மா சொன்னாங்களாம், சாயங்கால நேரமா 2 பேரும் உட்கார்ந்து பேசும்போது நானும் எத்தனையோ வருஷமா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா என் பேச்ச நீங்க கேட்கவே இல்ல. இன்னைக்கு நீங்க கல்யாணம் முடிக்கணுமா முடிக்கலையான்னு சொன்னாதான் நான் சாப்பிடவே இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னாங்களாம். அதனால நீங்க கண்டிப்பா என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியே ஆகணும்னாங்களாம். அப்ப அந்த ஐயா சொன்னாங்களாம், நீ கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிய, நீ உயிரோட இருந்தா நான் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும்னாராம். அன்னைக்கு ராத்திரி அந்த அம்மா செத்து போயிட்டாங்களாம். இயற்கையா செத்து போனாங்க, வேற எதுவுமே செய்யல. அன்னைக்கு ராத்திரி அந்த அம்மாவுக்கு உயிர் போச்சாம். அப்போ ஒரு வார்த்தை வந்து உடனே பலிக்கும். நம்ம பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப கவனமா பேசணுமா. அதனால நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும், நல்லதே நினைக்கணும். நம்ம மனம் போல வாழ்க்கை. நம்ம மனசுல எண்ணங்கள் சரியா இருந்தா நம்ம வாழ்க்கையும் சரியா இருக்கும். அதனால வா பார்வதி நம்ம கைலாசத்துக்கு போவோம். அப்படி என்று ஆண்ட வேணும் பார்வதியும் அந்த நல்ல இடத்தை கைலாசம் போவோமே. நாகலோக வழியாக நடந்து மெல்ல வாராரு. நடந்து வரும்போது அந்த பார்வதா தேவி பார்த்தா நாகராஜ நாகக்கண்ணியின் தவங்களை கண்டு, ஆண்டவா பரம்பொருளே, நாகங்கள் 2 இப்படி ஒரு தவம் இருக்கிறார்களே, ஏன் தவம் இருக்கிறார்கள்? இவ்வளவு நேரமா எங்க போனிய என்கிட்ட சொல்லாம இந்த கூட்டத்தை காங்கல இப்பதான் வந்திருக்கு பாத்துக்கோ. ஒரே விளையாட்டு. அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் ஏன் தவம் இருக்கிறாங்க? ஆண்டவா என்ன ஆச்சு? 12 வருடமா 2 பேருக்குமே ஒரு பிள்ளை இல்லையம்மா. அதனால பகவானாகப்பட்ட என்னை நினைத்து 12 வருடமா தவம் இருக்கிறாங்க. இறைவா, பிள்ளை இல்லை ஆனா உங்களை நினைத்து தவம் இருக்கிறார்களே, நீங்க இப்பமே குழந்தை வரம் கொடுத்தா என்ன? அம்மா பார்வதி, இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நான் பிள்ளை வரம் கொடுத்தா பிள்ளை மோசம் வந்துச்சு, மகளை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்துச்சு, குழந்தை வரம் கொடுத்தா கொடுங்க வரம். அம்மா என்னால முடியாது ஈஸ்வரிய பார்வதி, என்னால பிள்ளை வரம் கொடுக்க முடியாது, என்னை எதுவும் கேட்காத பேசாம என் பின்னால வா. யானை
ஆண்டவா அங்கே ஒரு பாலகனை காப்பாத்த சொன்னே முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அவனும் ஆண்டு போனான் இங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை வரம் கொடுக்க சொன்னா என்னால முடியாதுன்னா என்னையா அர்த்தம் இவங்க 12 வருடமா உங்களை நினைத்து தானே தவம் இருக்கிறாங்க பகவான் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க சிவனார் உமக்கு செய்யக்கூடிய கடமையை நீங்க செய்ய வேண்டாமா பார்வதி பிள்ளை வரம்னா அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்கு பார்த்தா தாண்டி தெரியும் அவங்களுக்கு பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையா அப்படிங்கறதை பார்த்து பாவ புண்ணிய கணக்கு படித்தான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு உடனே அப்ப இவங்க ரெண்டு பேருடைய பாவ புண்ணிய கணக்கு எடுத்து இப்பமே பாருங்க அப்போ நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்க வேணும் என்று சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திரனை நாரை வரவழைத்து கைலாச கணக்கு பிள்ளைய அவர்தான் உன் கணக்கும் அங்கதான் இருக்கு ஏன் கணக்கும் அங்கதான் இருக்கு இந்த குடத்துக்கார கணக்கும் அங்கதான் இருக்கு என் கணக்கு எங்க ஊரு டீ கடையில இருக்கு டீ கடையில இருக்கா 4450 ரூபா இருக்கு டீ கடையில டீ கடையில 4450 ரூபா கணக்கு பாக்கி வச்சிருக்காரு சாயந்தரம் 3 மணிக்கு எங்க ஊரு டீ கடையில சரி முட்டை போண்டா போடுவாரு எங்க டீ கடைக்காரர் நல்ல போண்டாவை துணிட்டு பாக்கி வச்சிருக்காரு சாயந்தரம் கரெக்டா 3:30 மணிக்கு போயிருவேன் போய் 4 முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு சரி 2 டீயை குடிச்சிட்டு அண்ணாச்சி கணக்கு எழுதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன் இப்ப 4450 ரூபா இருக்கு இப்ப 2 நாளா அந்த பக்கம் அந்த கடைக்கே போக மாட்டேன் இப்ப மேக ஒரு கடை திறந்து மேக ஒரு புது கடை திறந்துருக்காங்க அவருக்கு ஆப்பு வச்சுட்டு வேற கடைக்கு போவேன் அவரு வாழகா பச்சி மிளகா பச்சி சரி எல்லாம் போடுறாரு சரி இப்ப அவர் கடையில ஒரு 150 ரூபா பாக்கி வச்சிருக்கேன் அங்கேயும் ஒரு 5000 ரூபா பாக்கி வச்சுட்டு ஊரை காலி பண்ணி போகலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் இப்படி எத்தனை ஊர் காலி பண்ணி வந்திருக்க வாழ்க்கை ஃபுல்லா காலி பண்ணிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான் அதானே யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது திருநெல்வேலியில இருந்து தாளையத்துக்கு வந்திருக்கேன் ஆமா இது முடிச்சிட்டு அப்புறம் இங்க முடிச்சிட்டு அப்புறம் மெட்ராஸ் பார்த்து போன முடிவு பண்ணிருக்கேன் அப்படியா ஆமா வேங்க நாள் கூட அதானே அந்த கணக்கு இல்ல தாத்தா பாவ புண்ணிய கணக்கு பிறவே அதனால நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்கணும்னு சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்த்தார்கள் கணக்கிலே என்ன தெரியுது போன ஒரு சென்மத்தி நாகமுடி ராஜமன் வேடுவனாதான் பிறன் 8 மாத சூல்மான் அம்பாலையை திரு அதன் உயிரமாய் திரு மாலை கொன்ன தோசத்தால் மதலை ஒண்ணு கிடையா நாகக்கண்ணி பெண்கொடி போன ஒரு சென்மத்தி மருத்துவமாதான் பிறன் 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திரு கருவ கலைத்திரு உரமருந்த கொடுத்திருக்கா இந்த நாகராஜன் வேடுவனாக பிறந்து 8 மாத சூல்மான கொண்டுட்டாண்டி மானை கொன்னாலும் பரவாயில்ல மான் வயத்துக்குள்ள இருந்தது ஒரு பெண் சிசுவிடி பெண் பாவம் பொல்லாத பாவம் நான் பிள்ளை கொடுக்க மாட்டேன் சரி இந்த நாகக்கண்ணி கணக்க பார்க்கணும்னா அவ மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைய கருமருந்த கொடுத்து கருவிலே கலைச்சிட்டா அதனால அவளுக்கும் பிள்ளை இல்லை இதை மீறி நான் பிள்ளை வரம் கொடுத்தா புண்ணால நமக்குத்தான் இடைஞ்சவரு என் பேச்ச கேளு வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் என்று ஆண்டவன் அழைத்தார் பார்வதா தேவி சாமி என்னை போல பெண்ணல்ல பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே மங்கைக்கு மனம் இறங்கி மதலை வரம் கொடுக்கவே
மங்கைக்கு மனம் இறங்கி நீங்க மதலை வரம் கொடுக்க வேண்டும். கண்ணைக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேணும் ஐயா அப்படின்னு பார்வதா தேவி ஆண்டவ இடத்துல சொன்னார். சிவபெருமான் என்னால முடியாதென்று சொல்ல அந்த பார்வதா தேவி இனியும் நாம இப்படியே விடக்கூடாது. ஏ பிள்ளை கொடுக்காவிட்டா ஆண்டவனை பகவான் கல்லாய உம்மனது கடுகளம் இரங்கலை இரும்பாய உம்மனது எல்லளம் இரங்கலை பிள்ளை கொடுக்காவிட்டா பின்னால வரமான் நான் கைலாச வரமான் கடவுள் என்று சொல்லமான் பொங்கி பொறிக்கமான் பூமாவென்று சொல்லமான் ஆக்கி அவிக்கமான் ஆழம் என்று சொல்லமான் பாதபூஜை முடிக்கமான் பாதபூஜை முடிக்கமான் பணிவிடையும் செய்ய மாட்டேன். நான் பாதபூஜை முடிக்க மாட்டேன் பணிவிடையும் செய்ய மாட்டேன். ஆண்டவா கல்லா உம் மனது கடுகளவும் இறங்கவில்லையா இரும்பாய உம் மனது எல்லளவும் இறங்கவில்லையா இறைவா நீங்க குழந்தை கொடுக்கலையான உங்க கூட நான் வரமாட்டேன். கைலாசம் வரமாட்டேன் உங்களை கடவுள் என்று நான் சொல்ல மாட்டேன் ஐயா. பொங்கி பொறிக்க மாட்டேன் பூமான் என்று சொல்ல மாட்டேன் ஆக்கி அவிக்க மாட்டேன் உங்களை ஆளன் என்று சொல்ல மாட்டேன். பாத பூஜையை முடிக்க மாட்டேன் நான் பணிவிடை செய்ய மாட்டேன் இறைவா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவனுக்கு கோபம் வந்து விட்டது. ஏய் பார்வதி நான் எவ்வளவோ சொல்லி என் பேச்ச நீ கேட்க மாட்டுக்க. குழந்தை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி கொடுங்கவலை வந்து சேரும். அதனால வா என் பின்னால் நம்ம கைலாசத்துக்கு போவோம். என் ஆண்டவா நான் புள்ள கொடுக்காம உங்க கூட நான் வரவே மாட்டேன். இனியும் நாம இப்படியே விடக்கூடாது என்று நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவே பார்வதியா நான் கொடுப்பேன். கடவுள் இங்க கொடுக்காவிட்டா கடவுள் இங்க கண்டிப்பா நான் கொடுப்பேன். என்ற ஆண்டவன் சாபத்தை கொடுக்க பார்வதி சொன்னா ஆண்டவா நான் யாருக்கு குழந்தை கொடுக்க சொன்னாலும் நீயே குழந்தையா பிறக்கணும்னு எனக்கு சாபத்தை கொடுக்கிறீர்கள். நாகராஜன் நாகக்கண்ணி வயத்துல போய் நான் கருவா சனிக்க முடியுமா? நான் நாகக்கண்ணி வயத்திலே கருவாயி சனிக்க சட்டம் இல்லை. கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. மாற்று வரங்களை தந்தா நான் போய் முதலையா பிறக்கமினா அப்படின்னு சொன்னா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்களாக அவர்களை பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலங்கள் முடிவதற்கு முன்னால 1008 சொரூபத்திலே நீயே உன் அற சொரூபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீயே கை குழந்தையா பிறக்கணும் போ என்று வாக்கு வரங்களை கொடுக்க பார்வதி அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்களாக பூஜை இருந்து வர சொன்னார்கள். அது 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக
நாகராஜனும் நாகக்கண்ணையும் அரண்மனையிலே கொண்டு வந்து 8 கலசத்தை வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் இரண்டும் தன் உடலை போட்டு சுத்தி அவங்க படத்தை மேல விரித்து 48 நாள் வரைக்கும் தவம் இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் அந்த அவதாரம் செய்ய போறா சாமி 48ஆம் நாளையில எம்மா நாளையில உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையில
ஓட்ட பிராணம் தன்னதியில ஓட்ட பிராணம் தன்னதியில அங்கிருந்து பயணமாகி தெற்கு முகமாக ரோட்டி வழி பாதையாக முப்பீலி வெட்டி விட்டு சந்தன மாறிய தான் வணங்கி என் வாராளி உலகம்மா என் தாயான உச்சி மாகாளி எங்க எங்க போவோம் என்று தெற்கு முகமாக அக்காளும் தங்கையுமா என் வயிற வர முன்ன விட்டு என் வாராளி உலகம்மா ஓடியா தெற்கு முகமாக அவ எங்க எங்க போவோம் என்று புதிய புத்தூர் பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி மேல தட்டாமாற தன்னை விட்டு பகவதி தம்மாள பகவதிய நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி என் வண்டி பாத வழியாக என் வாராளி உலகம்மா அவ பேரூரணி வந்தல்லவோ பேரூரணி தன்னதியில வாழ வந்த அம்மனைத்தான் வழிபட்டு வாராள அவ அங்கிருந்து பயணமாகி ஒத்த சால வழியாக மேற்கு முகமாக இந்த வர்த்தக ரெட்டிப்பட்டு நாம கொலவிருக்க வேணும் என்று உலகம்மா உச்சி மாகாளி வண்டிக்கார வைரவரா என் தாயும் மகனுமாக வர்த்தக ரெட்டிப்பட்டி ஊருக்கு மத்தியில உலகம்மா வாராள போடுங்கம்மா ஒரு குலவ நீங்க பொன்னான மணி குலவ முக்கா முக்கா மூணு பேரும் முதற் குலவ போடுங்கம்மா என் வேலையான வேலையாச்சு நீ விளையாட நேரமாச்சு சாமாதி சாமம் போல என் சக்தி கொண்ட உலகம்மா என் தாயான உச்சி மாகாளி வெள்ள குதிரையில என் வேட்டையாடி வாரானையா என் கோட்டை கருப்பசாமி முனியப்ப சாமியோடு ஆடுவாரம் ஆடுவாரா ஆதாளி போடுவாரா தாய் வேலையான வேலையம்மா விளையான நேரமம்மா என் அக்காவும் தங்கையுமா ஆதாளி போடுவாரா கொட்டு மேல முழக்கத்தோடு உலக போட்டு வாராள அவ அப்பு சடையழகி உலகம்மா உச்சி மகாளி பொல்லாத கருப்பசாமி வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்த வையாது நம்பி வந்த மக்களுக்கு என் தாயான உலகம்மா என் நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த மக்களுக்கு என் திருவாக்கு சொல்லுவாளா தாயான உலகம்மா வாக்கு சொன்ன தெய்வமம்மா என் வரம்பெரிய உலகம்மா நீ வாக்கு சொன்னா தப்பாத வரம் கொடுத்த வையாது என் தாயான உலகம்மா ஆடுவாளா பாடுவாளா ஆடாளி போடுவாளா என் நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த மக்களுக்கு தேவையான உலகம்மா திருவாக்கு சொல்லுவாளா வாராள வாராள வடிவழகி வாராள போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணி குலவ முக்கா முக்கா மூணு நேரம் முதல் குலவ போடுங்கம்மா அவ ஆடி வாரா பாடி வாரா ஆதாளி போடுவாளா அவ கொட்டு மேல முழக்கத்தோடு உலவ போட்டு வருவாளா அவ வேப்பிலேய கையில எடுப்பா அவ வீதி சுத்தி ஆடுவாளா என் கப்பரே என் கையில எடுப்பா என் கட்டழகி உலக அம்மா அவ கண்டவருக்கு வரம் கொடுப்பா அவ சாட்ட சாரல்
டிவி அண்ட் சாரல் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அமிர்தம் என்னும் 8 கலசத்திலே அம்பிகை அவதாரம் செய்த போது நாகராஜனும் நாகக்கண்ணியும் கொம்பு தேனை கொண்டு வந்து குழந்தைகளை ஊட்டி வளர்த்தார்கள். அப்ப ஊட்டி வளர்த்த உடனே கைலையிலே பார்வதாதேவி பார்த்தார். சிவனுக்கு தெரியாமல் இவள் 8 பேரையும் வளர்க்க வேண்டும் என்று சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவரிடத்திலே ஒப்படைத்தார். அப்ப சந்தன மகாமுனிவரிடத்திலே ஒப்படைக்க 16 வயதிலே அம்மா பக்குவதி பெண்ணாகி அம்மா அப்பாவை அறிய வேணும் தெரிய வேணும் என்று இறைவனை எண்ணிய அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். அக்கினி யாகத்தின் வெக்கையை தாங்க முடியாத ஆண்டவன் பார்வதியிடத்திலே அழுது புலம்ப உடனே சிவபெருமானுக்கு வெக்கையை குறைக்க வேணும் என்று அந்த பார்வதாதேவி சந்தனமாம் சோலையில் அக்கினி யாகத்திலே இறங்கினார். அவ அக்கினி யாகத்திலே இறங்கின உடனே யாகத்தின் வெக்கையிலே காளியர்கள் 8 பேரும் பார்வதியோடு இறங்க கருகி உருகி கைப்பிடி சாம்பலாக ஆண்டவன் மறுபடியும் உயிர் கொடுக்க வேணும் என்று சந்தனமா சோலையில அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருவிரம்பால் தட்டுவாரா. தீர்த்தம் கொண்டு தெளித்த போது திருவிரம்பால் தட்டும் போது தேவியர்கள் 8 பேரும் தூங்கி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்தரித்து வாரபோது ஆண்டவை இடமதியில கோட்டை போடு மரங்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில கோட்டை கட்டி கொலுவிருந்தார். 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க 3வது உயிர்கள் வாங்கி மச்சரிசி வனமதியில மகுடனைத்த மதை முடித்து கைலாச மலையடியில கடவுளோட இடமதியில முத்து போடு மரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா, பரிசோதனை பார்ப்பாளா. முத்து போட்டு முத்திரைக்கு முக்கண்ணை இடமதியில ஆக்குவார அழிக்குவாரா 1008 வாரம் கொல்லும் மரம் வெல்லும் மரம் ஓடி மரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து வைரவர அழைத்து கொண்டு கனகசங்கிலி வருவதம்மா நெருப்பாறு வைப்பாரு நேரைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏங்க போக நாடு விட்டு போங்க ராஜபட்டணம்மா புகழ் பெருகி வாராள சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக உச்சாலம் தன்னதியில அருவிக்கர நீராடி உச்சால நாதரையும் புலல்வாய்மொழி அம்மாளையும் கண்டு வெல்லதான்
மத்தியிலே என் உலகம்மா உச்சி மாகாளி நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த வர்த்தகரெட்டிப்பட்டி வாழும் மக்களையும் என் உலகம் மாலை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் அம்மா ஓர் பயிராக வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக உலகம்மா ஒரு வேலியாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். தன்னனாதினம் தன்னானம் தன தானனாதினம் தன்னானம் தன்னனாதினம் தன்னானம் தன தானனாதினம் தன்னானம் தன்னானாதினம் தன்னானம் தன தானனாதினம் தன்னானம் தன்னானாதினம் தன்னானம் தன தானனாதினம் தன்னானம் கன்னி பண்ணா வந்த உலக அம்மன வாழ்த்தி கும்மி அடிக்கலாம் கன்னி பண்ணா வந்த உலக அம்மன வாழ்த்தி கும்மி அடிக்கலாமா அவ அம்மா வருவத பாருங்கடி அவ ஆடி வருவத பாருங்கடி அம்மா வருவத பாருங்கடி அவ ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருகிற உச்சி மகாளிக்கு ஆனந்த கும்மி அடிக்கலாம் ஆடி வருகிற உச்சி மகாளிக்கு ஆனந்த கும்மி அடிக்கலாம் அவ மாறி பிறந்ததா மாநாடு மாறி மக்கள் பிறந்ததா தென்னாடு மாறி பிறந்ததா மாநாடு மாறி மக்கள் பிறந்ததா தென்னாடு தென்னாடு காத்தவ மாரியம்மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா தென்னாடு காத்தவ உச்சி மகாளிக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா அவ ஆடி வரத பாருங்கடி விளையாடி வரத பாருங்கடி ஆடி வரத பாருங்கடி விளையாடி வரத பாருங்கடி ஓடி வருகிற உலக அம்மன ஒய்யார கும்மி அடிக்கலாம் ஓடி வருகிற உலக அம்மன ஒய்யார கும்மி அடிக்கலாமா அவ சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்கார பட்டத்து வைத்து கட்டி சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்கார பட்டத்து வைத்து கட்டி அட்டப்பட்டுக்கார மாரியம்மனையும் வாழ்த்தி கும்மி அடிக்கலாம் அட்டப்பட்டுக்கார உச்சி மகாளிய வாழ்த்தி கும்மி அடிக்கலாமா அவ அம்மன் பிறந்ததா மையோத்தி அவ சட பிறந்ததா சதுரகிரி அம்மன் பிறந்ததா மையோத்தி அவ சட பிறந்ததா சதுரகிரி வேம்பு பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்தது ரத்தகரெட்டி பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்தது இந்த ஊரு அவ வெங்கல பம்பை முழங்கி வர தய வில்லு பாட்டுக்காரர் பாடிவர் வெங்கல பம்பை முழங்கி வர தய வில்லு பாட்டுக்காரர் பாடிவர் வேதம் புகழ் வச்ச வைரவ சாமிக்கு வேடிக்கை கும்மி அடிக்கலாம் வேதம் புகழ் வச்ச வைரவ சாமிக்கு வேடிக்கை கும்மி அடிக்கலாம்
பாப்பட மாரியம்மா பின்னிட்டா மூச்சி விளக்கேத்தியவ வேடிக்கை பாப்பட மாரியம்மா பொட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி பட்டணல்ல பொட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி வாழுகிற சூலக்காரி வாழுகிற சூலக்காரி வந்து நின்னா ஜாலக்காரி எங்கே உச்சி மகாலி எங்கே உச்சி மகாலி நீ எழுந்து ஓடிவாமா தாயே உலக அம்மா நீ எழுந்து ஓடிவாமா பட்டுடுத்தி வண்ண வண்ண பட்டுடுத்தி வக வகையா பூவை சுத்தி வண்ண வண்ண பட்டுடுத்தி வக வகையா பூவை சுத்தி ஒரப்பல்ல காட்டிக்கிட்டு ஓடி சடைய விரிச்சுக்கிட்டு எங்கே உச்சி மகாலி எங்கே உச்சி மகாலி நீ எழுந்து ஓடிவாமா தாயே உலக அம்மா நீ எழுந்து ஓடிவாமா வெளிச்சன்னரும் அட்டிகையா வெள்ளகல்ல மூக்குத்தியா வெளிச்சன்னரும் அட்டிகையா வெள்ள மலர் பூச்சரமா வெள்ளி முத்து குஞ்சாரமா எங்கே உச்சி மகாலி எங்கே உச்சி மகாலி நீ எழுந்து ஓடிவாமா தாயே உலக அம்மா நீ எழுந்து ஓடிவாமா பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவளம் பதித்த அட்டிகையா பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவளம் பதித்த அட்டிகையா பஞ்சமிட்டை வண்ணத்தில பலவழக்கும் பட்டாடையா எங்கே உச்சி மகாலி எங்கே உச்சி மகாலி நீ எழுந்து ஓடிவாமா தாயே உலக அம்மா நீ எழுந்து ஓடிவாமா அஞ்சு வகை தொங்கட்டமா அளவுக்கு ஏத்த தோடுகளா எங்கே உச்சி மகாலி எங்கே உச்சி மகாலி நீ எழுந்து ஓடிவாமா தாயே உச்சி மகாலி நீ எழுந்து ஓடிவாமா தாயே சிவப்பு கல்லு மூக்குத்தியா சிரசிலெல்லாம் வைரங்களா சிவப்பு கல்லு மூக்குத்தியா சிரசிலெல்லாம் வைரங்களா கன்னத்தில திருஷ்டி பட்டா கலர் கலரா பட்டாடையா எங்கே உச்சி மகாலி எங்கே உச்சி மகாலி நீ எழுந்து ஓடிவாமா தாயே உலக அம்மா நீ எழுந்து ஓடிவாமா தாயே குடத்தில நல்லெண்ணெய்யா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா குடத்தில நல்லெண்ணெய்யா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா வாசனை திரவியமா
10 படையலம்மா 10 படையலம்மா 16 சுவைகளம்மா எங்கே உச்சி மக்காளி எங்கே உச்சி மக்காளி நீ எழுந்து ஓடி வாம்மா தாயே உலக அம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா தாயே வட்டநல்ல பொட்டுக்காரி சரிகப்பட்டி சேலக்காரி அட்டநல்ல பொட்டுக்காரி சரிகப்பட்டி சேலக்காரி அநீர சூலக்காரி வந்து நின்ன தாளக்காரி எங்கே உச்சி மக்காளி நீ எழுந்து ஓடி வாம்மா தாயே உலக அம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா சாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது ஐயா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது ஏ கருப்பா ஐயா மலையாள தேசம் விட்டு விளையாடி வந்தவரா ஐயா மலையாள தேசம் விட்டு விளையாடி வந்தவரா சீதையம்மா வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசாமி உன்னை சொல்ல பயமா இருக்குது கருப்பசாமி சுத்தி வந்தா உள்ள இருக்குது உன்னை சொல்ல பயமா இருக்குது கருப்பசாமி சுத்தி வந்தா உள்ள இருக்குது ஏ கருப்பா ஐயா வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவா கையில் எடுத்து ஏ வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவா கையில் எடுத்து வேட்டையாடி வாரானையா கோட்டை கருப்பசாமி ஓடியா. ஐயா ஹரிராமன் திருமகனா அயோத்திக்கு காவல்காரன் ஹரிராமன் திருமகனா அயோத்திக்கு காவல்காரன் காவலில கட்டிக்காரன் கருப்பான கருப்பசாமி ஐயா முறுக்கு மீச முண்ட கண்ணா அதுக்கேத்த கொண்ட கட்டா முறுக்கு மீச முண்ட கண்ணா அதுக்கேத்த கொண்ட கட்டா கோட்டை ஏச்சு தன்னை விட்டு வாராரே கருப்பசாமி ஐயா எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருவாச்சி சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருவாச்சி சல்லடமா மாட்டி வைக்கும் கால்களுக்கு மல்லிகைப்பூ சல்லடமா
கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.